இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் அன்பான இயேசுவின் திருஹிருதயமே, நீரே எங்கள் சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்டளைகளில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய உண்டான பாடல்களை
உம் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் உம் திருச்சித்தத்தை அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பதியின் கருத்து: ஓ இயேசுவின் இருதயமே, நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இந்த திருப்பதி வழியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் உண்டான உண்மையான ஆவியோடும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்படியே தந்தை அர்ப்பணித்து எங்கள் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். என்னை அழைத்தார், என்னை அழைத்தார், என் பெயரை சொல்லி இயேசு அழைத்தார். என்னை அழைத்தார், என்னை அழைத்தார், நம் திருமுகத்தால் இயேசு அழைத்தார். நான் ஆடிடுவேன், நான் ஆடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். நான் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் துறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்கள், இன்றைய திருப்பலியானது ரெபேக்கா, ஷியாம், தெல்ஷியா செல்வம், ஆரோக்கிய சுவாமி ஜோசப் என்பவருடைய பிறந்த நாள் பலியாகும். நான்சி என்பவருடைய பிறந்த நாள் நன்றி பலியாகும். லூயிஸ் கிறிஸ்தன் குடும்பத்தினருடைய நன்றி பலியாகும். நாதன் அல்பினா குடும்பத்தினருடைய முதலாவது ஆண்டு திருமண நன்றி பலியாகும் கொடுக்கப்படுகிறது. கடவுள் இவர்கள் செலுத்துகிற நன்றி அறிதலை கனிவோடு கேட்டருளவும், தொடர்ந்து குடும்பங்களுக்கு தேவையான அருள் வரங்களை தாராளமாக கொடுத்து காத்திட இப்பலியிலே இவர்களுக்காக நாம் வேண்டுவோம். மேலும் இவர்களைச் சேர்ந்த ஏயும், லூர்து மேரி, சௌரியமுத்து, சதீஷ் என்பவருடைய முதலாவது ஆண்டு நினைவலியாகும். அருள் தந்தை கிளமன் பிராங்க், அருள் தந்தை ஆண்டனி பீட்டர், ராணி கனா என்பவருடைய 40வது நாள் நினைவலியாகும். ரீட்டா ரைமன் என்பவருடைய ஆண்களை பாற்றிக்காக இந்த பலியில் வேண்டுவோம். இறைவன் இந்த ஆன்மாக்களுக்கு தனது புனித தோழமையில் பங்களித்து வான்வீட்டிற்கு இவர்களை அழைத்தருள்ள நம்பிக்கையோடு இவர்களுக்காகவும் நாம் வேண்டுவோம். அன்புக்குரியவர்களே, இன்று திரு அவையானது தலை சிறந்த புனித பிரான்சிஸ் நினைத்து பார்க்கிறது. பிரான்சிஸ் டி சேல்ஸ் என்று அழைக்கப்படுகிற இவர் தன்னுடைய அறிவாற்றலால் ஒரு வழக்கறிஞராக தனது வாழ்வை தொடங்கியவர். மிகச்சிறந்த ஒரு செல்வந்த பின்னணியில் வந்தாலும் தான் ஒரு அருள் பணியாளராக மாற வேண்டும் என்கிற தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி பின்னாளிலே அருள் பணியாளராக அருள் பொழிவு செய்யப்பட்டார். சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனிவா நகருக்கு ஒரு அருள் பணி ஆற்ற அழைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கால்வினிஸ்ட் என்கிற பிரிவினை சபையினுடைய தாக்கத்தினால் ஏறக்குறைய 60,000 பேர் கத்தோலிக்க மறையில் இருந்து விலகிச் செல்ல வேளையில்
திருத்தந்தையினுடைய சிறப்பு ஆணை அடிப்படையில் இவர் அவர்களுக்கான தனது பணியை மேற்கொள்ளுகிறார். தனது வாத திறமையாலும் எழுத்து பணியினாலும் கிறிஸ்தவ கத்தோலிக்க நம்பிக்கையை நிலைநாட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு பணியை செய்தார். இதனுடைய விளைவாக பின்னாளில் அவரே ஜெனிவா மறை மாவட்டத்தினுடைய ஆயராக உயர்த்தப்பட்டார். அன்புக்குரியவர்களை பிரான்சிஸ் டி சேல்ஸ் கற்றுத்தருகிற இத்தகைய சிறப்புமிக்க பணி வாழ்வை நாமும் பின்பற்றுவோம். கிறிஸ்தவ அறநறையில் இருந்து பிறழ்ந்து செல்கிற மனிதர்களுக்கு உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கை கற்றுக் கொடுக்கின்றவர்களாகவும் அதை வாழ்த்து காட்டுகிறவர்களாக வாழும் வழியில் நாம் வர வேண்டுவோம். இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தை நாடி வந்திருக்கிறோம். அந்த இதயத்திற்கு நெருக்கமானவர்களாகவும் இயேசுவின் இதயத்தில் நாம் குடிகொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தவும், அதே நேரத்தில் அந்த இதயம் நமக்கு தருகிற அளவற்ற அன்பை சுமந்து செல்ல இவ்வழியில் நாம் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களின் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தை மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளமுடைந்து வருபவரை குணமாக அனுப்பப்பெற்று ஆண்டவரை இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். இல்லாமல் இறைவன் மீது இறக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. இல்லாமல் இறைவா அன்பார்ந்தவன் திருமாலிலே
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கையை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்த பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அவர்கள் மீறிவிட்டார்கள், நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பின் இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வார். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னதையை அவர் பழையதாக்கிவிட்டார். பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிக்கொள்ளும். பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. பேரன்பும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிசுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவரும் விடியில் தூண்டோர் என பொருள்படும் பொவனெர்கேசு என்றவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இதய எண்ண ஓட்டத்தை நமக்கானதாக நாம் மாற்றம் பெறுகிற பொழுது நாமும் சீடர்களாக திருத்தூதர்களாக மாறுகிறோம். இயேசுவில் நண்பருக்குரியவர்களே, நாம் யாரை எடுத்துக்காட்டாக கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய வாழ்வு முறை நமக்குரியதாக மாறுகிறது. யாரை நாம் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோமோ அவருடைய கொள்கைகள் நம்முடைய இதயத்தின் கொள்கைகளாக மாறுகின்றன. நமக்கு யாரை லட்சியவாதியாக கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்குரிய லட்சியங்கள் நமக்குரியதாக மாறுகின்றன. இதுதான் வாழ்வுடைய யதார்த்தம். அந்த வகையிலே ஆண்டவர் இயேசு 3 நோக்கங்களுக்காக தம்மோடு பயணித்தவர்களிலிருந்து திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். தம்மோடு இருக்க வேண்டும், நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், பேய்களை ஓட்ட வேண்டும். இந்த 3 பணிகளை செய்வதற்கு அவர் தம்மோடு பயணித்தவர்களிலிருந்து 12 அவர் தேர்ந்தெடுக்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்திருக்கக்கூடும் என்றால், இவர்கள் தன்னுடைய லட்சியத்தை, தன் தந்தையினுடைய எண்ண ஓட்டத்தை, தான் விரும்புகின்ற பணியை தனக்கு பின் இந்த உலகத்தில் செயல்படுத்த வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். எனவே அவர்களை அவர் திருத்தூதர் என்று பெயரளித்து இந்த பணிக்காக அவர்களை அனுப்பி வைக்கின்றார் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அன்பிற்குரியவர்களே, இந்த திருத்தூதர்களுடைய பணி வாழ்வு நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட அவமானங்கள், எப்படிப்பட்ட எதிர்ப்புகள், மறைசாட்சிய சிக்கல்கள் எல்லாவற்றையும் தாண்டி தாங்கள் யாரை பின்பற்றினார்களோ அவரை போன்று தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தனுடைய விளைவாகத்தான் இன்று கிறிஸ்தவம் தழைத்தோங்கி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அவர்கள் வழியாகத்தான் இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொண்டோம். எனவே கிறிஸ்தவ நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட நாம் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தில் இருந்து வழிந்தோடுகிற அந்த அளவற்ற அன்பிற்கு நாம் பொருத்தமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்வியை கேட்டு பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்தும் இயேசுவின் திருத்தூதராக அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவனுடைய வாழ்வு இயேசுடைய எண்ணத்திலிருந்து விலகிச் செல்கின்ற பொழுது எவ்வளவுக்கு மனம் உடைந்தார் என்பது நமக்கு தெரியும். எனவே நம்முடைய வாழ்வு பல நேரங்களில் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திற்கு எதிராக மாறுகிற பொழுது இயேசுவின் இதயத்தை நாம் நோக்கச் செய்கிறோம், வலிக்கச் செய்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய தவறினால் மற்ற 11 திருத்தூதர்களுடைய நல்ல பணிகளை நாம் நிச்சயமாக அப்படியே கடந்துவிட்டு சொல்ல முடியாது. எனவே 12 திருத்தூதர்களைப் போல நாமும் இயேசுவின் இதயத்தினுடைய முதன்மைகளை நமக்குரியதாக ஏற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களை, தற்பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் வெளியிட்ட இயேசுவின் தூய்மை மிகு இதயம் குறித்த அந்த ஆணை மடலிலே அவர் குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் வெளிப்படுத்திய ஒரு அழகான வார்த்தை.
அது என்ன வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது, இந்த உலகத்தினுடைய இதயமாக இயேசுவின் இதயம் இருந்திருக்கிறது. இந்த உலகத்தினுடைய இதயமாக இயேசுவின் இதயம் இருந்திருக்கிறது. எனவே நாம் அமைதியில் நிலைத்திருக்கிற பொழுது நம்முடைய இதயத்தை மட்டும் தட்டி பார்க்காமல் நம்முடைய இதயத்திற்குள் பயணித்து இந்த இயேசுவின் இதயம் நமக்கு நடுநாயகமாக இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்கிற அறிவுரை தருகிறார். எனவே என்பதற்குரியவர்களே, திரு தூதர்களாக வாழ்ந்த இந்த பன்னிருவரும் எப்படி இயேசுவினுடைய இதய ஓட்டத்திற்கு நெருக்கமானவர்களாக இருந்தார்களோ அதே போல இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமாக வாழ்வது என்பது அவரது லட்சியத்தை நமது லட்சியமாக ஏற்றுக்கொள்வது. இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமாக வாழ்வது என்பது அவருடைய முதன்மைகளை நமது முதன்மைகளாக நாம் ஏற்றுக்கொள்வது. எப்படி வெளிப்படுத்த முடியும்? நிச்சயமாக நாம் வாழ்கின்ற குடும்பத்தில், நாம் பயணிக்கின்ற சமூகத்தில் தான் நாம் எப்படி இயேசுவிற்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த முடியும். எனவே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கசப்புகள், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இகழ்ச்சிகள், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள், அடுத்தவரை பற்றி தவறான புரிதல்கள், அடுத்தவரை குறித்து பேசுகிற வதந்திகள், புரட்டிகள், இவைகளிலிருந்து விலகி இயேசுவை போல தூய்மை இதயமாக நாம் வாழ முடியும் என்றால் இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக நாம் வாழ முடியும். எனவே இயேசுவின் எண்ண ஓட்டத்தை நமக்குரிய எண்ண ஓட்டமாக மாற்றுகின்ற பொழுது நாமும் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தை பின்பற்றி திரு தூதர்களாக, சீடர்களாக வாழ முடியும். எழுந்து நின்று நமது வேண்டுதல்களை வெளிப்படுத்துவோம். நம்முடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ், பேராயர், ஆயர்கள், துணையாயர்கள், ஆரோக்கிய சதீஷ், ஜோசப் சுசநாதன், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரச பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய படங்களை இல்லங்கள் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவற்றையும் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இறக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீது உமது ஆசையை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்களை நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டுவோம். கண்களை மூடி கரங்கள் குவித்து நம்மவருடைய வாழ்வுக்காக நாம் இப்பொழுது வேண்டுவோம். ஆண்டவரே இறைவா, எங்கள் மனதின் பாரங்களை இறக்கி வைக்க நீர் அழைத்திருக்கிறீர். எங்கள் இதயத்தின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். மனதின் கவலைகள், கலக்கங்கள் இவைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுகின்றீர். தெளிவான நோக்கத்தை கொண்டிருக்க நீரை எங்களை வழிநடத்துகின்றீர். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் தூய்மை இதயத்திற்கு எங்களை ஒப்பு
இதயத்திடம் நாங்கள் வெளிப்படுத்துகிற எங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளில் எத்தகைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று மனதுருகி இறைவேண்டல் செய்கிறோமோ அவற்றை ஆண்டவரே கனிவோடு கேட்டு நிறைவேற்றி தாரும். எங்களை கைவிட்டு விடாத கடவுளாக இருக்கின்றவராக இருப்பதினால் எங்கள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா சுமைகளையும் நீரே சுமந்து கொண்டு எங்களுடைய வாழ்வுக்கான வெளிச்சத்தை தந்தருளும். இருளின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் ஆண்டவரை எங்களை காப்பாற்றும். உம்முடைய திருக்கரம் எங்களை தாங்கிக் கொள்ளுகிறது என்ற நம்பிக்கை தாரும். உம்முடைய இதயத்தில் நாங்கள் குடிகொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு வாழச் செய்யும். நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றே, கண்டாய் என்னையும் தருகின்றே. தருவேன் உமக்கு காணிக்கை, இயற்கை இந்த வாழ்வில் தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருள் என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நான் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை நீக்குமே சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய், என்னையும் தகுதியாக்குவாய், எல்லாம் தருகின்றேன், கந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்ந்த கல்வாரிகளை எல்லாம் இறைவனுடைய பிதாவுப்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையரத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அன்பாகவும் திருமகனுடைய இதயத்தில் சொல்லக்கரிகண்மை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகும். எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தை, விண்ணுலகெல்லாம் இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள்
கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். புத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீர் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்த்து பெறவும் மீட்பழைக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் அவரே செய்தருளினார். ஆகவே வானதூதரடிகளோடு ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரை உண்மையாகவே தூயவர் பெருமை அனைத்துக்கும் ஒன்று ஆகியுடையாகவே துணிந்து காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடோடு உலர்ந்து அறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவிருந்து இறுதிய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்த்த நினைவு கூர்ந்து வாழ்ந்தருள் அப்பத்தை வைப்படிவு கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின் உமக்கு ஊழியமுறையை தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகம் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் லாயர்கள் பீட்டர் சுசிநாதன் சதீஷ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை எங்கள் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுக ஒளியின் உள்ளே தருளும். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளோம். ஆண்டவரே, தீமை அனைத்தும் விருதும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று நாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவே பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் சுமறியது போல என் பாவங்களை போக்குகின்றவர். இயேசுவின் இதய முதன்மைகளை நமக்குரியதாக மாற்றுவதற்கு அழைப்பு தருகிற ஆண்டவர். இவருடைய விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் அல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னையும் தேர்ந்து கொண்டார், உன்னையும் தெரிய வைத்தார். இறைவனே உன் கோவில் ஓரிடம் எனக்கு அளித்தார். என்னையும் தேர்ந்து கொண்டார், உன்னையும் தெரிய வைத்தார். இறைவனே உன் கோவில் ஓரிடம்
உலகெல்லாம் படைத்து நின்றார், என்னை உயர்த்தி வைத்தார். இறைவனே உன் கொடியிலே என்னையும் நினைத்துக் கொண்டார். இறைவனே உன் கொடி என்னையும் நினைத்துக் கொண்டார். விந்தை பரிகார ஜெபம். நன்றி கூறி கொண்டாடுவோமா. ஆண்டவரை சாக வந்த உள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை உள்ள நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நோயாளிகளுக்காக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோய் மருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணப்படும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். இறைவனின் ஆசீர்வாத தலைவணங்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் நடுவிலும் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்கும் உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள் வாழ்வின் வழி